திருச்செந்தூர் முருகன் கோவில் வரலாறு. தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் 6 படை வீடுகளில் 2வது முக்கிய தலமாகும். இந்த திருத்தலம் கடற்கரைக்கு அருகில் அமைந்திருப்பது இதன் சிறப்பாகும். இங்கு அருள் பாலிக்கும் முருகன் செந்திலாண்டவர் என்ற பெயரில் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார். வரலாறு. புராணங்களின்படி அசுரன் சூரபத்மனை அழிக்க முருகன் இத்தலத்தில் போரிட்டார். அந்த போரில் வெற்றி பெற்ற பிறகு இங்கு தங்கியிருந்து சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு சூரசம்ஹாரம் என்ற விழாவாக ஆண்டுதோறும் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. கோவில் சிறப்பு. இந்த கோவில் கடலுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரே முருகன் திருத்தலமாகும். கடல் அலைகள் தொடர்ந்து கோவிலுக்கு அருகில் அடித்தாலும் கோவிலின் உள்ளே உப்பு நீர் புகாதது ஒரு அதிசயமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் உள்ள நாழிகிணறு, தண்ணீர் கிணறு மிகவும் பிரசித்தமானது. கடலுக்கு அருகில் இருந்தாலும் இதில் இனிப்பு தண்ணீர் கிடைப்பது ஒரு அரிய விசேஷமாகும். பக்தர்கள் நம்பிக்கை. இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு தடைகள் நீங்கி மன அமைதி மற்றும் வெற்றி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக திருமண தடை, வேலை வாய்ப்பு, கல்வி முன்னேற்றம் போன்றவற்றிற்காக மக்கள் அதிகம் வழிபடுகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆன்மீகமும் வரலாறும் நிறைந்த ஒரு தெய்வீக தலமாகும். இங்கு தரிசனம் செய்தால் மன அமைதி மற்றும் முருகனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். கோவில் கட்டிடக்கலை. திருச்செந்தூர் முருகன் கோவில் திராவிட கட்டிடக்கலை முறையில் அழகாக கட்டப்பட்டுள்ளது. கோவிலின் ராஜகோபுரம் உயரமாக எழுந்து பக்தர்களை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. கோவிலின் உள்ளே உள்ள மண்டபங்கள், சிற்பங்கள் அனைத்தும் பழமையான கலைநயத்தை வெளிப்படுத்துகின்றன. போர்ச்சுகீசர் சம்பவம். 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசர் இந்த கோவிலை கைப்பற்றி முருகன் சிலையை எடுத்துச் சென்றதாக வரலாறு கூறுகிறது. பின்னர் கடலில் ஏற்பட்ட அதிசயங்களால் பயந்த அவர்கள் அந்த சிலையை மீண்டும் கடலில் வீசியதாக கூறப்படுகிறது. பின்னர் பக்தர்கள் அதை கண்டுபிடித்து மீண்டும் கோவிலில் நிறுவினர். நாழிகிணறு சிறப்பு. கோவிலின் அருகே உள்ள நாழிகிணறு மிக புகழ்பெற்றது. நாழிகிணறு எனப்படும் இந்த கிணற்றிலிருந்து இனிய குடிநீர் கிடைப்பது பக்தர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் இந்த நீர் உப்பாக மாறாதது ஒரு அதிசயமாக கருதப்படுகிறது. விழாக்கள். இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் கந்த சஷ்டி விழா மிகவும் பிரசித்தமானது. இதில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி முக்கியமானது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு முருகனை வழிபடுகின்றனர். பயணம் மற்றும் தரிசனம். திருச்செந்தூர் அனைத்து முக்கிய நகரங்களிலிருந்தும் சாலை மற்றும் ரயில் மூலம் எளிதில் செல்லக்கூடியது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்து முருகனின் அருளை பெறுகின்றனர். முடிவுரை. முருகன் அருளால் நிறைந்த திருச்செந்தூர் தலம் பக்தர்களின் நம்பிக்கையின் சின்னமாக திகழ்கிறது. வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் ஆனந்தம் பெற இந்த திருத்தலத்திற்கு தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும், இன்னும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். முருகன் அருள் உங்கள் வாழ்க்கையில் என்றும் நிலைக்கட்டும். வெற்றிவேல் முருகன். ஹரஹர.